வணக்கம் நண்பர்களே. இந்த சீரீஸ் ஆரம்பித்து வெற்றிகரமாக 29வது எபிசோடு வரையும் வந்துட்டோம். காலைல ஏந்திரிக்கும் போது ஒரு கடுப்பு தான். ஜெயிச்சு தான் காட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டாங்க. ஜெயிச்ச உடனே கிடுக்கிடுன்னு பாயத்தலாம் மடித்து வச்சுட்டு காலையிலே அருமையாக நம்ம எஸ்டிஆர் பாட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு பல் விளக்கிட்டு அழகாக சாம்பார் சோறு செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு திரும்ப விளாக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து தலையில் ஒரு அடி போட்டு எந்திரா காட்டுக்கு போகலான்ட்டாங்க. கடைசியாக நம்ம காட்டுக்கு வந்து ஒரு 20 நாள் இருக்கும். அப்போ வந்தப்போ இந்த கருதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் அடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் இல்லை. திரும்ப கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிட்டு திரும்ப வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வெற்றிகரமாக வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு காட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போனால் இந்த ஆடு நண்பரை நம்ம கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டாரு. நம்ம ஜில்லையும் ஜங்கையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து 2 பேர் செம தாக்கமாக இருப்பாங்க போல். ஆளுக்கு அவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க. மாடுங்கள்லாம் பிடிச்சி கட்டிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம நண்பர் வந்திருக்காரு. அவர் தான் அயன்மேன் தம்பி. இவர் நம்ம பாண்டிச்சேரி நண்பர். எல்லோரும் ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தாங்க. டாட்டா பை பை சொல்லிட்டு நம்ம வந்து வக்கை சுட்டுறதுக்கு வண்டி தேட போயிட்டோம். குளிச்சுட்டு தலை கூட அந்த ஓட்டல அப்படியே கிளம்பி போயிட்டேன். அண்ணனும் ஒரு காலத்தில் டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஓட்டுறதில்ல. திரும்ப கம்பேக் கொடுக்குறேன். டிராக்டர் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு துவைச்சி துணியெல்லாம் காய போட்டு சிக்கன் வாங்கலான்னு போயிட்டேன். அண்ணன் புதுசாக ஒரு டிஷ் ஒன்று பார்த்துருக்கேன் நண்பர்களே. அதை செஞ்சே ஆகணுன்னு ஒரு வெறியில் இருக்கேன். நேரம் நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டு 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டோம். சிலிண்டர் விலை ஏறுதோ இல்லையோ சிக்கன் விலை கிடுகிடுன்னு ஏறுது. சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஹாட்ஸ்டாரில் என்ன படம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். என் பாப்பாட்ட கேட்டேன். ஆளுக்கு ஒரு படம் சொல்கிறாங்க. சரின்னு எனக்கு பிடிச்ச கோமாளி படத்தை வச்சுட்டேன். எல்லாருக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு. சரி விடுங்க, இந்த ஒரு படம் தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டாங்க. சரி, இந்த சிக்கன் செய்கிறதுக்கான விதிமுறைகள் சொல்லிடுறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. 1/2 கிலோ சிக்கனில் 2 ஸ்பூன் எண்ணெய், மிளகாத்தூள் போட்டு கிண்டி வானலை எடுத்து வச்சு நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை எடுத்து கிண்டிகிட்டே இருந்தோன்னா 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மசாலா தான் அந்த மசாலா தான். நல்லா உங்கள் வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கிண்டுங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு அதையும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிண்டிங்கன்னா நம்ம மீல் ரெடி. எப்படி நண்பர்களே, நம்ம கருவாடு ஆனியன் சோறு தான் சொதப்பிடும். ஆனால் இந்த சிக்கன் சொதப்பாது. சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்காகவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் செய்யும்போது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. நான் காரம் அதிகமாக சாப்பிட நல்லா அதிகமாக தான் போட்டேன். நல்லா சுடுசோத்தில் சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு பேஞ்சு சாப்பிட்டேன். அருமையான டின்னரை முடிச்சுட்டு தூங்கிட்டேன். டாட்டா பை பாய்.